திருப்பத்தூர் பாரத் ஸ்டேட் பேங்க் முன்பு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பாரத் ஸ்டேட் பேங்க் முன்பு திருப்பத்தூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் ஞானசேகரன் தலைமையில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும், மின்சார கட்டண உயர்வு, பால்விலை உயர்வை கண்டித்தும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் பாண்டுரங்கன் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன உரையாற்றினார். அப்போது கடந்த 7 மாதத்தில் தமிழகத்தில் 595 கொலைகள் நடந்து உள்ளன. இதன் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். மேலும் தற்போது உள்ள போலீசார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏவல் துறையாக மாறியுள்ளது என குற்றம் சாட்டி பேசினார். இதில் திருப்பத்தூர் நகர செயலாளர் அட்சய முருகன், வடக்கண்ணீர் பிரிவு துணை செயலாளர் பாலசுப்ரமணியன், மாவட்ட கழக நிர்வாகிகள் தினகரன், சரவணன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். அதற்கு மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி நமது வருங்கால தமிழக முதல்வர் டிடிவி அண்ணன் அவர்களால் தான் இந்த சட்ட ஒழுங்கை சீர் செய்ய முடியும் என்று நாமல் முன்னிறுத்தி, நீங்கள் அனைவரும் அண்ணன் டிடிவி அவர்களுக்கு வருங்காலத்தில் அவருடைய சின்னமான குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்களுக்கு நல்ல திமுக அரசுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அனைத்து பிரிவினுடைய செயலாளர் பெருமக்களே, மகளிர் அணியைச் சேர்ந்த சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இதயபூர்வமான காலை வணக்கத்தை பணிவோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதிலே கதிகலங்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கதிகலங்க வைத்திருக்கிறது இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பதை நான் பணிவன்போடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக 5% மேலாக இன்றைக்கு மின்கட்டண உயர்வை உயர்த்தி இருக்கின்ற தமிழக அரசுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விடுக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய வறுமையை பார்த்து உயர்த்தி இருக்கின்ற அந்த மின்கட்டண உயர்வையும், பால் விலை உயர்வையும், தயிர் விலை உயர்வையும் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வை நீங்கள் குறைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே அறிவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுப்பதிலே நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி உரையாற்றி இருக்கின்றார்கள். நான் இன்னமும் சுட்டிக்காட்ட விரும்புவதெல்லாம், இங்கே மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கும் வணிக பெருமக்களுக்கும் திருப்பத்தூர் வாழ் பொதுமக்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதெல்லாம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஜனவரி மாதத்திலே இருந்து இந்த மாதம் வரையில் ஏறக்குறைய 7 மாத காலத்திற்குள்ளாக ஏறக்குறைய 595 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 7 மாதத்திற்குள்ளாகவே 595 கொலைகள் நடந்திருக்கிறது என்றால் தமிழகம் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதித்திருக்கிறது என்பதையும், அந்த சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற முதலமைச்சர் ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா என்பதையும் நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே மட்டுமல்ல, அகில உலகத்திலேயே தமிழகத்துடைய காவல்துறை மிக சிறப்பான துறை என்பதை மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிக்கு ஒரு ஏவல் துறையாக மாறி இருக்கிறது என்பதை காவல்துறை கண்டிக்கின்றோம் 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 உரிய திமுக அரசை கண்டிக்கின்றோம். உயர்த்தாதே 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 மீண்டும் மீண்டும் ஒழித்திடு 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 திமுக அரசின் நடைபெறும்